தருமபுரி மாவட்டத்தில் இறந்தவர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நல்லம்பள்ளி வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் என 3 முக்கிய அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நத்தம்கொட்டை கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி தனது தந்தை விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து அவருக்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் 1,02,500 ரூபாய் நிவாரணம் பெற நல்லம்பள்ளி வருவாய் ஆய்வாளர் கவிதாவை அணுகியுள்ளார். அதற்கு தான் உட்பட வட்டாட்சியர், உதவியாளர் ஆகிய மூவரும் கையொப்பமிட்டால்தான் நிவாரண காசோலை வழங்க முடியும் எனவும் அதற்காக 10,000 ரூபாய் லஞ்சம் வழங்க வேண்டும் எனவும் கவிதா கூறியுள்ளார். இதனால் மனமுடைந்த முனுசாமி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழிகாட்டுதலின்படி ரசாயனம் தடவிய 10,000 ரூபாயை நல்லம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலக வருவாய் ஆய்வாளர் கவிதாவிடம் கொடுத்துள்ளார் முனுசாமி. இதனை வட்டாட்சியர் மில்லர், வருவாய் ஆய்வாளர் கவிதா மற்றும் உதவியாளர் செந்தில் ஆகிய மூவரும் பங்கு பிரிக்கும் போது திடீரென உள்ளே புகுந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர்களை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். தருமபுரி மாவட்ட வருவாய்த்துறையில் முக்கிய பதவி வகிக்கும் 3 பேர் லஞ்சம் பெற்று கைதான சம்பவம் பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது.